இன்றைக்கி எப்படி வீட்லேயே ஈஸியாக ஸ்டிக்கர் செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் நிறையா பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நான் நீங்கள் போய் கூகுளில் போய் உங்களுக்கு எந்தெந்த பிக்சர்ஸ் வேணுமோ அதை போட்டு பக்கத்தில் ட்ராயிங்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெட்சாக வரும். கலர் இல்லாமல் அதை நீங்கள் ஈஸியாக ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஏன் வரைஞ்சதை காட்டலை அப்படின்னா, நான் வரைஞ்சதை கலர் பண்ணதெல்லாம் காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், டைம் ரொம்ப எடுத்துக்கும், போர் அடிக்கும். அதனால தான் நான் அதெல்லாம் காட்டலை. இப்போ வந்து நான் வரைஞ்சி கலர் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா அந்த பின் பக்கத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்காங்க. கொஞ்சம் அதிகமாக ஃபெவிகால் இருந்தாலும் கொஞ்சம் பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் பிளாஸ்டிக் கவர் ஒட்டினாலும் ஒட்டலாம். நான் ஒட்டலை, இப்படியே விட்டாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஒட்டிக்கலாம் வேணும்னா. இப்போ வந்து இதை நல்லா வந்து காய வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு டேப் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த டேப் வேணாலும் எடுத்துக்கலாம். டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம், மாஸ்கிங் டேப் எடுத்துக்கலாம், அடுத்ததாக செலோ டேப் கூட எடுத்துக்கலாம். நான் இந்த டேப் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த டேப் வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு டைம் ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்த முறை ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கே ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் கையிலலாம் ஒட்டிட்டு வரவே இல்லை. இப்போ கொஞ்சம் ஒட்டிட்டேன், நல்லாவே ஒட்டிடுச்சு. இப்போ இந்த 2 முனையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஹலோ கிட்டி இருக்குது இல்லையா, இதில் நான் நடுவில் ஒட்டிக்கிறேன். நீங்கள் கார்னர்லலாம் ஒட்டினா கொஞ்சம் ஒட்டுறது கஷ்டம். அதனால் நடுவில் ஒட்டி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஸ்டிக்கரையுமே நான் ஒட்டிட்டேன். இப்போ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் நோட் புக், எக்ஸாம் பேட்லலாம் அழகாக ஒட்டிக்கலாம்.